அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். புயல் காற்றை தம் அணையாலே அடக்கினார். அதிசயம். புயல் காற்றை தம் அணையாலே அடக்கினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வலம் உள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறோம். 10 மணியிலிருந்து இதுவரைக்கும் பாடி துதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தந்தீர். வசனங்களை தியானிக்க கிருபைகளை தந்தீர். ஆமென். ஆராதனையின் கடைசி பகுதிக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படி உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்திற்காக 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமும் 29:1. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். எசேக்கியாவின் வாஞ்சை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு உள்ள தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எசேக்கியாவின் வாஞ்சை. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் தாவீதின் மகன் சாலோமோனுடைய காலத்துக்கு பின்பு 2ஆக பிரிந்தது. யூதா, இஸ்ரவேல் என்று 2ஆக பிரிந்தது. யூதா, அந்த ஜனங்கள் 2ஆக பிரிந்தல் ஒரு பகுதிக்கு யூதா என்று பெயரிட்டாங்க. இன்னொன்று இஸ்ரவேல். இன்றைக்கு ஒரே பிரதமர் தான் ஆளுகை செய்கிறார். அந்த யூதாவை ஆண்ட எசேக்கியா ராஜா, அவனுடைய அப்பா பேர் ஆகாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனுடைய காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த முதல் மாதம், அந்த முதல் வருஷம் 1 மாதத்தில் அவன் முதல் செய்த ஒரு காரியம், அவன் அடைக்கப்பட்டிருந்த தேவாலயத்தின் கதவுகளை அவன் திறந்தான். இப்ப நமக்கு புரியுது, இவன் தேவனை முக்கியப்படுத்துகிறவன். ஆலயத்தை, ஆராதனையை முக்கியப்படுத்துகிறவங்க தேவனை முக்கியப்படுத்துகிறவங்க. நமக்கு தெரியும், ஸ்கூல் காலேஜை முக்கியப்படுத்துகிறாங்கன்னா அவங்க கல்வியில் விருப்பம் உள்ளவங்க. கல்வியில் விருப்பம் இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க? ஸ்கூலுக்கு லீவு கிடைக்காதா, மழை பெய்யாதா, இல்லை கொரோனா வராதா அப்படின்னு பிள்ளைகள் விரும்புவாங்க. படிக்கணும், முன்னேற வேண்டும் என்கிறவர்கள் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. முதல் வருஷம் 1 மாதத்தில் இவன் முக்கியமாக செய்த முதல் வேலை, ஆலயத்தினுடைய கதவை அவன் திறந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகம் 22:5 வாசி. 1 நாளாகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான்.
கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசத்திலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். இந்த ஆலயம் தாவீது விரும்பி அவன் மகனாகிய சாலோமன் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கட்டும்போது என்ன சொன்னாங்கன்னா, சகல தேசத்திலும் இது மகிமையா இருக்கணும், கீர்த்தியா இருக்கணும். இந்த ஆலயத்தை பார்க்கிறவர்கள் என்ன அழகா ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள், வடிவமைத்திருக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை கட்டினார்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எருசலேம் தேவாலயம் கட்டப்படும் போது 1 ராஜாக்கள் 6:7 எந்த ஆயுதத்தின் சத்தமும் கேட்கப்படவில்லை. கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீடு கட்டும்போது ஒரு சத்தமும் கேட்கல, அப்படி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் போடுவதிலிருந்து வேலை முடிகிறது வரைக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஆலயம் கட்டும்போது ஒரு சத்தமும் கேட்கப்படவில்லை. ஏன்னா பனி தீர்ந்த கற்களை அங்கிருந்து கொண்டு வந்து இங்க கட்டினார்கள். இப்போ மறுபடியும் எருசலேம் தேவாலயம் கட்டுவாங்களா? இயேசுவின் வருகைக்கு முன்பை போல எருசலேமில் ஆலயம் கட்டப்படும். முன்னை போல பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி சோதரா 3.5 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து, கவனிங்க, ஆமென், ஆளுகை செய்வான். நமக்கு தெரியும் 3.5 ஆண்டுகள் யூதர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பான். 3.5 ஆண்டு தாண்டும் போது அந்த ஆலயத்தில் யூதர்கள் வெறுக்கிற ஒரு மிருகத்தை கொண்டு பலி செலுத்த வருவான். அப்போதான் யூதர்கள் புரிவார்கள், இவன் மேசியா கிடையாது, இவன் அந்தி கிறிஸ்து என்று. சில நாளைக்கு ஆண்டுக்கு முன் கேள்விப்பட்டேன், இப்போ கட்ட பிளான் பண்ணுறாங்களா. சீனாக்காரங்க கேட்குறாங்களா, நாங்கள் கட்டித்தர்றோம் இத்தனை நாளில். இங்கே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு ஃபிட் பண்ணுவாங்க. கையை உயர்த்தி வரலையா? சரி, இந்த ஆலயம் கட்டப்பட்டது, எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை. இதை எத்தனை பேர் ஆச்சரியமாக பார்க்குறீங்க? நம்ம சர்ச்சு கட்டும்போது மனித சத்தம், மிஷனுடைய சத்தம், கொத்தனாருடைய சத்தம், அப்படி தானே? எவ்வளோ சத்தம் கேட்கும். இந்த தட்டடிக்கும் போது சுத்தியல் சத்தம், மிஷனுடைய சத்தம், தோண்டும் போது ஜேசிபுடைய சத்தம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் எருசலேம் தேவாலயத்தின் ஸ்பெஷல் என்னன்னா, எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை. இப்படி ஒரு கட்டட வேலை நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருந்தது. அது மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 6:22 வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 6:22. இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தின் விசேஷம், இதுக்கு அளவு நான் சொல்றேன். ஆமென். 90 அடி நீளம், 30 அடி அகலம். நம்ம சர்ச்சு 60 அடி தான், இனி 30 அடி எக்ஸ்டென்ட். 30 அடி அகலம், நமக்கு இப்போ 34, இதை விட வீதி குறைவு தான். 45 அடி உயரம், நமக்கு 15 அடி ஹைட். இத்தனை அடி உயரம் சொல்லுங்கம்மா. அப்போ இப்போ கட்டடம் அவ்வளோ அளவுக்கு பெருசு இல்லை. பெத்தேல் மிஷன் சர்ச்சு 25,000 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 25,000. இது நமக்கு 2,000 ஸ்கொயர் ஃபீட். ஆனால் இப்போ பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. 200 கோடி 300 கோடிக்கு சர்ச்சு கட்டுறாங்க. ரஷ்யாவில் ஒரு சபை இருக்கான், அதுக்கு நீளம் 1 கிலோமீட்டர். அடி இல்லை, ரஷ்யா இல்லை, ஆப்பிரிக்காவில் இருக்கு. 1 கிலோமீட்டர் சபைக்கு நீளம் எவ்வளவு சொல்லுங்க? எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? இல்லை, 1 கிலோமீட்டர். ஆனால் இந்த எருசலேம் தேவாலயம் 90 அடி நீளம்தான். ஆனால் என்ன விசேஷம்னா, இந்த ஆலயத்தை பின் பேக் சைடு முழுவதும் பொன்னினால் மூடினாங்களா. எப்படி மூடினாங்களா? இப்படி எந்த கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்படவில்லை, முஸ்லிம் மாஸ்கும் கட்டப்படவில்லை,
இந்து டெம்பிளும் கட்டப்படவில்லை. ஆலயத்தை பின்பகுதி முழுவதும் தங்கத்தினால் கவர் பண்ணாங்களாம். எத்தனை ஆச்சரியமா பார்க்குறீங்க. இந்த ஆலயத்தை பல ராஜாக்கள் மூடி போட்டார்கள். எசேக்கியாவின் அப்பா ஆகாஸ் இதை மூடி போட்டார். ஆனால் இந்த எசேக்கியா அந்த ஆலயத்தின் கதவை திறந்தான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 28 நாளாகமும் 28:4 ஆமென், அந்த எசேக்கியாவுடைய தகப்பன் செய்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். 28-24 தான் 2 நாளாகமம் 28-24. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி. ஆமென். கைகளை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்குறான். பனிமுட்டுனா என்ன? அதை குறித்து எஸ்ரா 7:19 சொல்லுகிறது, உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமுட்டு. எல்லாம் கையை உயர்த்தி ஜோரா ஒரு அலை சொல்லுங்க பார்ப்போம். என்ன பனிமுட்டு? பனிமுட்டுனா ஆராதனைக்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள். கீபோர்டு, மிக்சர், மைக்குக்கு நம்ம ஒலி வாங்கியா, இப்போதான் தமிழ். ஆமென். என்ன வாங்கி? தமிழ் பதவி நம்ம பயன்படுத்தலை. மைக்குக்கு ஒலி வாங்கி, அந்த எலெக்ஷனில் பேசுகிற பற்றி ஒலி வாங்கிச்சுன்னா ஒலி வாங்கி. ஆமென். மிக்சர், கீபோர்டு, இந்த ஆல்டர் எல்லாமே ஆராதனை பனிமுட்டு. இதை ஏன் ஆகாஷ் துண்டு துண்டாக்குனான்னா கவுனிங்க. சோத்ரா எஸ்ரா 1:12 வாசிங்க. எல்லாரும் பைபிளை திருப்புங்க. எஸ்ரா 1:11 இல்லையா? பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. கையவே சூழலில் சொல்லுங்க பாப்போம். நான் எத்தனை சொன்னேன் சொல்லுங்கம்மா? மிக்சர், கீபோர்டு ஒரு 10 போல தான். ஆனால் பழைய பாட்டில் கரண்டி, கிண்ணங்கள், கடல் தொட்டி, குத்து விளக்கு இப்படியெல்லாம் படிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பனிமுட்டு சொல்லிதான் பாருங்கம்மா. 5000 பனிமுட்டு மேக்சிமம். இது ஐ மீன் தங்கத்தில் செய்யப்பட்டது. சௌரமாரெல்லாம் கவனிங்க, எப்படி செய்யப்பட்டிருந்தது? தங்கத்தில். ஏன் இந்த ஆகாஷ் இதை துண்டு துண்டாக்குனா? இதில் உள்ள பொன்னை எல்லாம் எடுப்பதற்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சோதரம் ஆகாஷ் செய்தான். ஆனால் இந்த எசேக்கியா ஆலயத்தின் கதவை திறந்தான். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சோதரம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 19:14 எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கைகளில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. போதும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பதவிக்கு வந்தவுடன் முதல் செய்த வேலை என்ன? அது ஒரு தேவ செயல். எந்த ஆலயத்து கதவை திறந்தானோ அந்த ஆலயத்தில் இருந்துதான் தனக்குடைய எதிரி அனுப்பின கடிதத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த பின்பு ஆலயத்தை திறக்கலாம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால், சனகரிப்பு ராஜா எழுதின மிரட்டல் கடிதத்தை கொண்டு இந்த எசேக்கியா எங்க போவாரு? எப்படி வெற்றி கிடைத்திருக்கும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தை முக்கியப்படுத்துறீங்களா? அதுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எசேக்கியா ராஜா ஆலயத்தை முக்கியப்படுத்தினபடினால்தான் அவன் அரசாட்சிக்கு வந்த முதல் வருஷம் முதல் மாதத்தில் அவன் முதல் செய்த வேலை, தகப்பன் பூட்டி போட்ட ஆலயத்தை திறந்தான்.
அது ஒரு தேவ செயலா இருந்தது. அந்த ஆலயத்தை திறந்தா அந்த ஆலயத்தில் தான் எதிரி இந்த தேசத்துக்கு வருவேன், இந்த தேசத்தை முற்றுகை போடுவேன் என்கிற கடிதத்தை எழுதின போது அந்த ஆலயத்தில் கொண்டு போய் அந்த கடிதத்தை திறந்து வைத்து வாசிக்க சொன்னான். கையவே துரலேலுயா. எத்தனை புரியுது? ஆலயத்தை முக்கியப்படுத்தின ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்றவங்க ஒரு அலே சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். வேதம் சொல்லுகிறது ஆலயம் என்பது ஆண்டவருடைய வாசஸ்தலம். என்ன ஸ்தலம்? தேவனுடைய வாசஸ்தலம். கவனிங்க, இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லணும். உங்களை நீங்க உய்த்து ஆராயணும். எசேக்கியா ராஜா எதிரி அனுப்பின மிரட்டல் கடிதத்தை கிடைத்த பின்பு ஆலயத்தை திறக்க முயற்சித்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அதுக்கு முன்னால எதிரி வந்து இவனை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிருப்பான். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாதான் சர்ச்சுக்கு போகணும். அந்த எண்ணம் இல்லாத எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் அவங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு வரணும்னா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்கள கூட்டிகிட்டே இருக்கு. அப்படி கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த எசேக்கியா ராஜா அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுக்கு பிரச்சனை இல்லாத காலத்திலும் ஆலயத்தின் கதவை திறந்தான். இன்னைக்கு அநேகர் பிரச்சனை போராட்டம் வந்தாதான் ஆலய கதவை திறக்க பார்க்குறாங்க. அந்த எண்ணம் உள்ளவர்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எசேக்கியா அந்த எண்ணம் இல்லாதவன். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பிரச்சனை வந்தாதான் ஆலயத்திற்கு ஓடுவேன், சர்ச்சுக்கு போவேன், ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் பிரச்சனை நேரத்தில் வரும்போது என்னுடைய முகத்தை அல்ல என்னுடைய முதுகையே காட்டுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கும்போதும் சுகமா இருக்கும்போதும் ஆண்டுடைய ஆராதனை ஸ்தலத்தை மறக்கக்கூடாது. எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீ சகலமும் சம்பூர்ணமா இருக்கையில் தேவனை மன மகிழ்ச்சியோடு தேடாத போனபடியினால் நீ எல்லாம் குறைவுபட்டு பட்டினியோடும் துன்பத்தோடும் என்னை சேவிப்பாய். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த அனுபவம் வேண்டாப்பான்னு சொல்றீங்க? நான் சந்தோஷமா உண்மை சேவிக்கணும் விரும்புகிற மட்டும் ஒரு அல்லே சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்க விரும்புறீங்க? நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை சேவிக்கனா எல்லாம் நமக்கு அனுகூலமா இருந்தாலும் கர்த்தரை தேடணும், அவருடைய ஆலயத்திற்கு ஓடி வரணும், அவரை பார்த்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியாவின் முதல் வாஞ்சை ஆலய கதவுகளை திறந்தான். ஆலய கதவுகளை திறந்ததினால் அந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் தன் ஜெபத்தை கேட்டார். எவ்வளவு உரிமையோடு சொல்றார் கவனிங்க. எவ்வளவு உரிமையோடு சொல்றார். எப்படி சொல்றார் ஆண்டவரை பார்த்து? ஆமென். ஆண்டவரே, இந்த வசனம் எங்க இருக்குன்னா 16ஆம் வசனம், 19, 16 வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பாப்போம். சில நேரம் உங்க பிள்ளைகள் வந்து இப்படி சொல்லுவாங்க, கண்ணை திறந்து பாருங்க அம்மா, ப்ரோக்ரஸ் கார்டை. நம்ம பாட்டில் வேலை செய்யிட்டே இருப்போம். அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? டேடி கண்ணை திறந்து பாருங்க, என்ன சீரிய சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம ஏதோ பிஸியாக இருப்போம். அப்போ தான் பிள்ளை மொபைல் ஃபோனில் காட்டுவோம், இந்த பாருங்க சோதரம். அப்போ நமக்கு கோபம் வரும். அப்போ சொல்லுவாங்க. அதே போல எசேக்கியா சொல்றான், உம்முடைய கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே, உம்முடைய செவியை சாய்த்து கேளுங்க ஆண்டவரே. இந்த உரிமை எப்படி வந்தது? அவன் அரசாட்சிக்கு வந்த ஃபர்ஸ்ட்ல ஆலயத்தை முக்கியப்படுத்தினான். கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற பிள்ளைகள் பிச்சைக்காரனை போல ஜெபத்தில் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளானால் சொல்லுங்க, வீட்டுக்கு பிச்சை எடுக்க சிலர் உண்டு. அம்மா அம்மா, எங்கள் வீட்டில் வர சிலரை பார்த்துருக்கிறேன். நம்ம வீட்டில் உண்டு என்று அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம சத்தம் கொடுக்காம இருந்தாலும் போகவே சிலவங்க படியில் உட்காந்துருவாங்க. 5 நிமிஷம் 7 நிமிஷம் உட்காந்துருவாங்க. சிலவங்க
ஹானிபெல் அடிப்பாங்க, 2 முறை அம்மானு கூப்பிடுவாங்க. அவங்க எல்லா வீட்டிலும் உதவி கிடைக்கும். ஜெபம் எடுப்பது பிச்சை எடுப்பதல்ல. நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தினா நீங்களும் ஏசப்பன் தகப்பன் பிள்ளை. நீங்க சொல்லலாம், நான் பிரச்சனை எடுக்கிற உமக்கு தெரியாத ஏசப்பா, கண்ணை திறந்து பாருங்க, சனகரிப்பு என்ன குறித்து எழுதி இருக்கிறான், கடிதத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? டேய் எசேக்கியா, அவன் கடிதம் எழுதும் போதே நான் வாசிச்சாச்சு. நம்ம நினைக்கிறது அவருக்கு ஒன்றும் தேவனுக்கு ஒன்றும் தெரியாது. மருத்துவ ரிப்போர்ட்டு, ஸ்கேன் எடுக்க முன்னாலேயே அவருக்கு தெரியும் என்ன ரிப்போர்ட் வரும். கையை உயர்த்தி வரலையா? மருத்துவ ரிப்போர்ட்டை ஏசப்பா மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டுடைய ஆலய ஆராதனைகளை முக்கியப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாவல் இருக்கிறது. எந்த கடிதத்தை கண்டு பயப்பட வேண்டாம், மருத்துவ ரிப்போர்ட்டை கண்டு பயப்பட வேண்டாம், மனுஷ வார்த்தை கண்டு பயப்பட வேண்டாம். இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் நம்மோடு உண்டு. எப்படி ஆண்டவர் இவனுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னா, இராணுவ வீரர்களை அனுப்பாம ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் அசீரியருடைய பாளையத்திற்கு போனான். 1,85,000 பேரை சங்கரித்தான். கையை உயர்த்தி வரலையா? சரி, முதலாவது எசேக்கியா அந்த வாஞ்சையினால் ஆலயத்தின் கதவை திறந்தான், ஆலயத்தை முக்கியப்படுத்து. இரண்டாவது 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். எல்லா 2 கைகளை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையா சைத்துரலேலுயா. கவனிங்க, இரண்டாவது எசேக்கியா செய்த காரியம் ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணா. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தத்து மேல் வாஞ்ச வைத்த எசேக்கியா. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தம் என்பது குறைந்து கொண்டு போகிறது. கடைசி காலத்தில் வாழுகிற மக்கள் எப்படி இருப்பார் என்று பைபிள் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களாய். ஆனா இந்த எசேக்கியா பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தினான். அதனால இரண்டாவது செய்த வேலை ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். அசுத்தமானதை ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு போங்கள். சங்கீதம் 29:2 சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆராதனையில கூட என்ன வேணுமா? என்ன வேணுமா? ஆமென், பரிசுத்த அலங்காரம். இன்னைக்கு ஆராதனை ஸ்தலங்களை பார்த்தா, சினிமா தியேட்டர் நம்ம போனதில்லை, ஆனால் அங்கே தான் விசிலடிப்பாங்களா, அங்கே தான் கூச்சல் போடுவாங்களா. இன்னைக்கு இது ஆராதனை ஸ்தலத்திலே நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு பரிசுத்தம் தான் அலங்காரம். என்ன அலங்காரம்? எல்லாம் சொல்லுங்க, என்ன அலங்காரம்? கைகளை அசைத்தோரலேலூயா. பரிசுத்தம் தான் நமக்கு ஒரு அலங்காரம். இந்த எசேக்கியா அவன் இரண்டாவது செய்த காரியம் கவனிங்க, பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தினான். பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது கடினமா ஈஸியா? சொல்லுங்க. மிக மிக கடினம், ஒரு சவாலான காரியம்தான் பரிசுத்தமாய் வாழ்வது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பரிசுத்தம் எங்கே வேண்டுமாம்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. கையை கொட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பரிசுத்தம் எங்க வேணுமா? சொல்லுங்க, எங்க வேணுமா? எங்க? சரீரங்களில். நம்முடைய தேவன் விரும்புவது நான் பரிசுத்தராய் இருப்பது போல, ஆமென், நீங்கள் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தர். சரி, கவனி. அநேகர் என்ன கேட்குறாங்கன்னா, பொதுவாக சொல்ற ஒரு வார்த்தை, நல்லவனுக்கு காலமே இல்லை. துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள்.
பரிசுத்த வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதம் நமக்கு அழகா சொல்லுகிறது. ரோமர் 15:26 வாசிங்க. ரோமர் 15:26. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். எருசலேமில் சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? சௌர் மாதிரி சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. இப்போ பொதுவாக நம்ம எல்லாம் விரும்புறது பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு ஆதாயம் கிடைக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது எருசலேமில் சில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களா? தரித்திரம். அவர்கள் மேல பவுலுக்கு ஒரு சோத்திரம் பாரம் வந்து அவர்களுக்கு பொருள் சகாயம் பண்ண விரும்புகிறான். ஒருவேளை நான் பரிசுத்தமா வாழ்றேன், எனக்கு தரித்திரம் மாறலைன்னு சொல்லுகிறீங்களா? பவுல் பிரயாசப்பட்டது போல உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தரும் ஸ்டெப் எடுப்பார். கையை உயர்த்தி வரல இல்லையா? தரித்திரம் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடாது. என்ன பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பரிசுத்தமா வாழாதவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கிறான்? இவ்வளவு சந்தோஷமா வாழ்றான், குடிக்கிறான். கடந்த நாட்களில் ஒரு குடிக்கிற சௌர் என்கிட்ட பேசுறாரு. பாஸ்டர் 3 நாள் கடை அடைப்பு, ஒரு குவார்ட்ரு வாங்க பைசா தரணும். அவர்கிட்ட நான் திரும்ப சாப்பாடு வேணுமான்னு கேட்குறேன். லிமிட். கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், ப்ரெஷர் ஒன்றும் வராது. ஒவ்வொரு குவார்ட்டர் அடித்தா போதும் சாப்பிட. எங்களுக்கு ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் ஒன்றுமே வராது. லிமிட் சாப்பாடு, டெய்லி ஒரு குப்பி. குடிக்கிறான். சோத்தர் எவ்வளோ செடியை நடந்து போகிறான். பரிசுத்தமாக வாழ்ந்த நடக்கவே முடியல ஆண்டவர். ஒருவேளை இங்கே பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் சில தரித்திரங்கள் வரலாம். இந்த தரித்திரமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்க தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று பவுல் பிரயாசப்படுகிறார். உங்க தரித்திரத்திலும் பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா உங்க குறைவை நிறைவாக்க ஏசப்பா பிரயாசப்படுவார். நம்பரை மட்டும் ஒரு அல்லே சொல்லுங்க. கையாசை துரலேலுயா. நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். என்ன, ஒரு நண்பர் வெளிநாட்டில், அவர் இப்போ வேலை இருக்கிற ஊழியம் செய்கிறார். அவர் மஸ்கட்டில் இருக்கும்போது ஒரு முறை 2 முறை நானும் மஸ்கட் போயிருக்கிறேன். அப்போ ஒரு முறை அவங்க சபையிலேருந்து ஒரு விசுவாசியை குறித்து சாட்சி சொன்னார். அவர் கேரளாவை சார்ந்தவர். அவருக்கு பேர் தம்பச்சன். என்ன பேர் என்ன? தம்பச்சன். மத்தாய்க்குட்டி இப்படியெல்லாம் மலையாள பேராக வித்தியாசமாக இருக்கு. தம்பச்சன். அவர் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். குடும்பமாக மஸ்கல் இருக்கிறாங்க. அவர் செய்த ஒரு பெரிய தொழில் நஷ்டப்பட்டு திரும்ப ஒரு ஸ்கூலில் வேன் ஓட்டிட்டு இருக்கிறார். இவர் செய்த தொழில் நஷ்டப்பட்டதுனால குடும்பமாக மஸ்கல் இருக்க முடியல. வீட்டுக்கு வந்துட்டாங்க மனைவி, பிள்ளைகள். இவருக்கு சோத்திரம், இவருடைய பாஸ்போர்ட்டு விசாவும் சரியில்லை. நினைச்சா வீட்டுக்கு வர முடியாது. ஆனால் அந்த தம்பச்சன் வறுமையிலும் ஆவிக்குரிய ஆராதனை விரும்பி இருக்கிறார். மனைவி கடும் எதிர்ப்பு ஆவிக்குரிய சபைக்கு போக. ஆனால் தம்பச்சனால் அதை மாற்றவே முடியலை. அவர் நல்ல சமையல் வேலை பண்ணுவாராம் தம்பச்சன். வெள்ளிக்கிழமை தோறும் எல்லாருக்கும் அவர் தான் சாப்பாடு ரெடி பண்ணுவாரா. காலங்கள் போனது. ஒரு விதத்தில் வீட்டுக்கு போனார். அவருக்கு ஆசை பிள்ளைய டாக்டரை படிக்க வைக்கணும். என்ன படிக்க வைக்கணும்? மருத்துவ படிப்பு படிக்க வைக்கணும். அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டில் முடியுமா? கோடி ஆகும். கேரளாவிலும் முடியாது. இவருக்கு நீண்ட கால ஆசை. தரித்திரத்தோடு இருக்கிறார். ஒரு வேன் டிரைவராக இருக்கிறார். பெரிய பிசினஸ் பண்ணவர். ஆனால் தேவன் அவர் விடலை. தரித்திரத்திலும் தெய்வத்தை முக்கியப்படுத்தினார், பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தினார். ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்து சில நாளில் அவங்க வீட்டுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. வக்கீல் நோட்டீஸ் வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? எவனோ நமக்கு கேஷ் போட்டிருக்கிறான் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸை எடுத்து பிரித்து பார்த்தா, நீங்கள் இத்தனாம் தேதி கோர்ட்டுக்கு போகணும்,
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரூபா உங்களுக்கு வந்திருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கு. கோர்ட்ல போய் விசாரிச்சா இவங்க சொந்தத்தில் வெளிநாட்டில் இருந்தார் பார்த்தீங்களா, ஃபேமிலி இருந்தாலும் பல ஆண்டு வீட்டுக்கு வரல. சொந்தத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் இறந்துட்டார். அவர் திருமணம் பண்ணல, பிள்ளைகள் இல்லை. அவருக்கு பின்பு இவருக்கும் இவங்க பிரதேசத்துக்கு அந்த பங்கு வரும். அதனால அரசாங்கமே அந்த நிலத்தை எடுத்து விற்று எல்லாருக்கும் ஷேரு. அதில் ஒரு பங்கு தம்பச்சனுக்கு. சந்தோஷமே வரல உங்களுக்கு. நம்மளுக்கு இப்படி லக்கி அடிக்காதான்? இருக்கிறதெல்லாம் சுரண்ட பார்க்குறான், இருக்கிற சொத்தையே சுரண்ட பார்க்குறானே. அவர் விரும்பினபடி சொத்தை இப்போ படித்து முடிச்சிருப்பாங்க. பிள்ளை மருத்துவ படிப்பு படிக்க கர்த்தர் உதவி செய்தார். கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்கம்மா. அவர் ஆண்டவர் உயர்த்துவதானே. பாருங்க, வேலை இழந்து பெரிய பிஸ்னஸ் பண்ண ஒரு ஆளு, வேலை இழந்து ஒரு ஸ்கூலுக்கு டிரைவரா வேலை பார்த்து அந்த நேரத்திலும் கர்த்தரை விடல, பரிசுத்தத்தை விடல, ஆராதனை விடல. அதான் பவுல் சொல்றாரு, ஆமென், பரிசுத்தத்தை வாழுகிற பிள்ளைகளுக்கு வறுமை வருது, தரித்திரம் வருது. பரிசுத்தத்தை இழக்காதீங்க. உங்களை உயர்த்த கர்த்தர் முயற்சி பண்ணி கொண்டே இருப்பார். சேல இருக்கிறெல்லாம் ஒரு சொல்லுங்க. நான் சொல்ற கேட்குது உங்களுக்கு? என்ன விரும்புவார்? அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோமணி பார்ப்போம், ஒன்றுமே மாற்றம் வராது, மறுபடியும் சினிமாக்கு போவோம், தியேட்டருக்குள்ள சினிமா பார்க்க ஆரம்பிப்போம், நேரத்தை வீணாக்க ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கு சொல்றாரு, அவன் தாமே எசேக்கியாவின் 2வது வாஞ்சை அவன் விரும்பினது, அவன் பரிசுத்தத்தை விரும்பினான். பரிசுத்தவான்களுக்கு தரித்திரம் வரும். ரோமர் 12:13 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு குறைவு வரும். வாசிங்க ரோமர் 12:13. பரிசுத்தவான்களுடைய குறைவில், பரிசுத்தவான்களுடைய குறைவில் கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஊழியம் செய்ற எங்களுக்கு குறைவு வராதா? ஆனா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். பரிசுத்தவான்களுக்கு குறைவு வரும், அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை கொட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. சௌர மரம் கையை கொட்டி தோத்திரம் பண்ணுங்க. தரித்திரம் மாறவில்லையே, வறுமை மாறவில்லையே, குறைவு மாறவில்லை என்று சொல்லி பரிசுத்தத்தை மட்டும் இழக்காதீங்க. பரிசுத்தத்தை கடைபிடிங்க. பரிசுத்தமால பிரயாசப்படுங்க. உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். சில கேட்பாங்க, அதான் சொல்றேன், பரிசுத்தம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? குடிக்கல, சினிமா பார்க்கல, கெட்ட வார்த்தை பேசல, எவனாவது சண்டைக்கு வந்தா திரும்ப பதில் கேட்கல, என்ன பிரயோஜனம் கேட்குறீங்களா? பரிசுத்தவான்களுக்கு குறைவு வரும். ஆனால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளுக்கு உயரக்கூடிய வழிகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். எனக்கு ஆச்சரியப்படுத்துகிற ஒரு சம்பவம், இன்னைக்கு அப்படி கிறிஸ்தவங்க வாழ்ந்திருந்தா இந்திய தேசம் முழு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். நான் சொல்லுவேன், நம்ம ஊருக்கானாலும் இந்திய தேசத்துக்கானாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லுவதை விட நம்முடைய வாழ்க்கையில் அதை காட்டுவோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. தானியேலை ஆமென் நேபோ அந்த பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக கொண்டு போனாங்க. தானியேல் தரியு ராஜா தானியேல் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். எதிரிகள் தந்திரமா ஒரு சட்டம் ஏற்றி தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. போடும் முன்னால அந்த ராஜா நிறைய நேரம் தானியேலை விடுவிக்க என்ன செய்தான்? எடுத்த வாசிங்க பாப்போம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது, 2 வாசம் பிரச்சனை நல்லதா இருக்கு. தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேர் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் மறையும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார். ஐயா, இது ஒரு ராஜா, எவ்வளவு காரியம் அவருக்கு இருக்கும். தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக பிரயாசப்பட ராஜாவுக்கு அவசியம் இல்லை. ஆனா தானியேல் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாலிபன். ராஜா மதுபானம் வாங்கி கொடுத்தாலும் இந்த மதுபானம் வேண்டாம் என்று சொல்லுகிறவன். சிலர் குடிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா கொஞ்சம்
குடிச்சு பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா நண்பர்களை பிரியப்படுத்த குடிப்பாங்க, அதுவும் குடிதான். மதுபானம் பண்ணினால் நியாயப்பிரமாணத்தை மறந்துடுவாங்க. நியாயப்பிரமாணத்தை மறந்தால் கர்த்தர் நம் பிள்ளைகளை மறந்துடுவார். இந்த ராஜா பாருங்க, பரிசுத்தமான இந்த தானியேலை விடுவிக்க சாயங்காலம் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க குறைவிற்கு பரிசுத்தமா இருக்கிறீங்க, ஒழுக்கமா இருக்கிறீங்க, குறைவிற்கு தரித்திரம் இருக்கு, பரிசுத்தத்தை இழக்காதீங்க. ஆமென். இயேசு உங்களை உயர்த்த பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். கண்டிப்பா உங்களை உயர்த்துவார். தரித்திரம் மாறும். விசுவாசிக்கும் ஆமென் சொன்னா மாறும். உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் வறுமைகள் மாறும், உங்கள் குறைவுகள் மாறும். மனுஷன் நினைச்சல்ல, ஏசப்பா நினைச்சா மாறும். தம்பச்சனை உயர்த்தினவர், வறுமையிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்ட கேரளாவை சேர்ந்த தம்பச்சனை உயர்த்தினவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இதுவே நம்புறீங்க? அதனால ஒழுக்கத்தை கடைபிடிங்க, பரிசுத்தமா வாழுங்க, பாவத்தை விடுங்க. வேதம் என்னெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் விட்டு தானியேலை போல ஓடுங்க, யோசேப்பை போல வாலிப பிள்ளைகள் ஓடுங்க, உங்களை உயர்த்துவாராக. அது மட்டுமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:6. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாரா சொல்லுங்க? அசுத்தத்திற்கல்ல, இன்னைக்கு பரிசுத்தத்திற்கே அழைச்சிருக்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைச்சிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமான்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். கையா செய்துரல். அல்லேலூயா. பரிசுத்தம்னா என்ன அப்படின்னா, சுத்திரம். தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதையெல்லாம் செய்தால் அதுதான் அசுத்தம். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் விரும்பாததை செய்யக்கூடாது. நான் சொல்ல எத்தனை புரிஞ்சுது? அது எங்க இருக்கு? முழு பைபிளும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரமாணம் கொடுத்தார். விரிகுழம்பு உள்ளது. ஏன்னா தேவனுக்கு வேற வேலை இல்லையா? ஏதாவது சாப்பிட்டு போகட்டும், அப்படி விடலாமே. அதிலும் சில தீமை இருக்கிறது. அல்லேலூயா. பன்றி இறைச்சி, விரிகுழம்பு உண்டு, ஆனால் பன்றி என்ன செய்யாது? அசை போடாது. அந்த பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னா, எவ்வளோ பாயில் பண்ணினாலும் பன்றி இறைச்சிக்குள்ள ஒரு புழு இருக்குமா, அது நமக்கு நோயை உண்டாக்குமா. கையை வைத்தோரல். இல்லையா? பருந்து சாப்பிடக்கூடாது, நிறைய இருக்கு. எலி சாப்பிடக்கூடாது, காகம் சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம ஊரில் கணை அப்படி நோய், கணையமா அப்படி நோய்க்கு சோத்திரம் அதை சூப்பு போட்டு கொடுப்பாங்க கிராமத்தில். பைபிளை வாசிச்சா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் கூடாது. இல்லை பாஸ்டர், அதெல்லாம் முடியாது. எங்கள் விருப்பப்படி வாழ்வோன்னா வாழ்ந்துட்டே போகலாம், தேவராஜ்யம் போக முடியாது. அவருக்கு வேற வேலையில் எழுதி கொடுத்துருக்கிறார், வேணா அவர் கடைபிடிக்கட்டும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் சோத்திரம் எக்ஸாம் பேப்பரில் ஆன்சர் எழுதாமல் கேள்வி எழுதி வைப்பாங்க. டீச்சர் மீதி எழுதட்டும், மார்க் போடுவாங்களா? நீ ஆன்சர் எழுதட்டும், தப்பு எழுதினாலும் மனம் இறங்கிச்சுவாங்க, ஒரு டிக் போட்டு மார்க் போடுவாங்க. சோத்திரம் கொஸ்டின் இல்லை, கொஸ்டின் எழுதிச்சு அப்படி இருக்கும். அதனால தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. கையா செய்துரல். இல்லையா? இதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துருக்கிறேன், கேட்லாக். கேட்லாக்னா இன்னொன்று சொல்லுங்க, என்ன பேர்?
இதை எப்படி பயன்படுத்துவது? நீங்கள் வாங்கின மிக்சிக்கு உண்டு, நீங்கள் வாங்கின மொபைல் ஃபோனுக்கு உண்டு, நீங்கள் வாங்கின டிவிக்கு உண்டு, நீங்கள் வாங்கின வாட்சுக்கு உண்டு. என்னெல்லாம் நீங்கள் வாங்கினீங்களோ அதுக்கு ஒரு கேட்லாக் உண்டு, ஹேண்ட் புக். நம்ம வாங்கி உடனே தூக்கி தூர போடுவோம். ஆனால் படித்தவங்க அதை எடுத்து அக்கா இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க புக்கை பார்த்து இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய ஆப்ஷனை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இந்த பைபிள். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சிலவைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம், அப்படி தானே? பொருள் வாங்கும், டிவி வாங்கும்போது சில ஆலோசனை சொல்லி தருவான். மீதி உள்ளதெல்லாம் நம்ம படித்து தான், பைபிள் படித்தா தான் படிக்கணும். அல்லேலூயா. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால், மிக்சி வாங்கியிருக்கிறீங்க, இவ்வளோ தான் லோடு பண்ணணும். ஸோ வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு ஆத்திரம், வீட்டில் உள்ள எல்லாம் கொண்டு தட்டி சோத்திரம் கையை போட்டு இடித்து அங்கே வச்சு மூடி விட்டால் என்ன ஆகும்? வாஷிங் மிஷின் நான் போகிறேன் அப்படி சொல்லும். அதுக்கு ஒரு அளவு இருக்குது. இத்தனை டன்னா கிலோவா வாஷிங் மிஷினில் தெரியாதா? கிலோ நிறுத்து போடுங்க தராசில். இத்தனை கிலோ ஒரு முறை வாஷிங் மிஷினில் வைக்கணும். அது ஒன்றும் முடியாது, எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சோத்ரா 10 கிலோ 20 கிலோ வச்சு பாருங்க. அப்போ வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிரும். அதுதான் இந்த வேதம். சிலது சொல்லி தருவாங்க, சிலது நம்ம படிக்கும்போது கர்த்தர் சொல்லி தருவார். இந்த பைபிளில் சொல்ல இருக்கிறபடி ஃபாலோ பண்ணி பாருங்க, மிக்சி காயில் போகாது. நமக்கு விருந்துகார வரும்போது ஒரே முறை தான் அரைக்கணும் அப்படின்னு ஒரு தேங்காய் உள்ளே போட்டு அப்படியே கீயை கொடுக்கும்போது அப்படின்னு கஷ்டப்பட்டு ஓடி சீக்கிரம் காயில் போகும். பக்கத்தில் சொல்லுங்க ஆமென். வேதத்தை கடைபிடிங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் லைஃப் லாங் லைஃபாக இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க உங்கள் லைஃப் லாங் லைஃபாக இருக்குது. ஆமென். சத்தமோர அல்லேலூயா. நான் சொன்னே புரிஞ்சுது? ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் நேரம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் இப்படி செய்தால் மிக்சி ரிப்பேர் ஆகும். கவனிங்க, மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகும். மொபைல் ஃபோன் ஸ்தோத்திரம் இத்தனை மணிக்கூர் தான் பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் வெடிக்கும். இது போல வேதத்தை கடைபிடித்து பரிசுத்தமாக வாழ்ந்தா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். முதலாவது எசேக்கியாவின் வாஞ்சை என்ன? பிரதர் சொல்லுங்க, எசேக்கியாவின் வாஞ்சை என்ன? சத்தமாக சொல்லுங்க. அதனால எனக்கு என்ன லாபம்? அவன் எதிரி வந்தபோது ஆலயத்துக்குள் அடைக்கலம் கிடைத்தது. இரண்டாவது, பரிசுத்தத்தை விரும்பின எசேக்கியா. ஆகாஸ் அப்பா விரும்பல பரிசுத்தத்தை. சில நினைப்பாங்க அப்பா எப்படி இருக்கோ பிள்ளை தப்பாது. நான் சொல்றேன் அப்படியெல்லாம் கிடையாது. தாயை போல பிள்ளை அப்படியெல்லாம் தெய்வீகத்தில் கிடையாது. அப்பா எப்படி இருக்கலாம், பிள்ளையை கர்த்தர் மாற்றிடுவார். நம்முடைய ஜெபம் மாற்றி அமைக்கும். எசேக்கியா மாற்றப்பட்டான், ஆகாஷ் டோட்டலா சேஞ்ச். ஆனால் எசேக்கியா தெய்வ பிள்ளையா இருந்தான். கையை உயர்த்தி வரல இல்லையா? சரி, மூன்றாவது ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தை திறந்து 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 நாளாகமம் 29:10. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படி அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். கர்த்தர் அல்லேலூயா. மூன்றாவது என்ன சொல்லிதான் பாருங்க, உடன்படிக்கை பண்ண என் மனதில் நிர்ணயம் பண்ணினேன். அப்படின்னா தேவனோடு இஸ்ரவேல் மக்கள் பண்ணின உடன்படிக்கை முறிந்து போயிற்று. ஆகாஷ் இதை விரும்பல, ஆனால் இந்த எசேக்கியா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினதை விரும்பினான். நான் சொல்றேன், தேவனை விரோதிச்சு நம்ம வாழ முடியாது. எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருத்தம் வந்தாலும் கிருபையினால் இதுவரைக்கும் என் மனசில் கூட இப்படி செய்து போட்டீரே அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், தெய்வத்தை கோபப்படுத்தி நம்ம வாழ முடியாது. உயர்ந்ததுலேன்னு பைபிள் சொல்லுது. எக்ஸாம்பிளா, நீங்கள் பைக்கில் போகிறீங்க, போலீஸ்காரங்க உங்களை செருக்கிறாங்க.
இப்போ நம்ம எலெக்ஷன் டைம் அடிக்கடி சேர்ப்பாங்க. நம்ம கையில் பைசா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வேலை சேர்ப்பாங்க. செருத்த உடனே சோத்திரம், உங்கள் வீராப்பா காட்டி எதுக்கு கூப்பிட்டு என்ன செலுத்தீங்க, எந்த காரியம், லைசன்ஸ் இருக்குது, டாக்ஸி கட்டியிருக்கேன்னு சொல்லி அங்கே தடபுடா பேசினீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான். ஏன்னா சிக்கன ஆள் நான் அப்படி சிக்கி இருக்கேன். ஒரு முறை நான் செல்வரை பாஸ்ட் நாகர்கோவில் போகும்போது அப்படியே அழகிய மண்டபம் போலீஸ் சேர்த்தது. நாங்கள் இறங்கியாச்சு பந்தாவா. ஏன்னா ஹெல்மெட் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, புக்கு பேப்பர் இருக்குது. இறங்கி சார்ண்ணா எல்லாம் இருக்குன்னு கொடுத்தேன். அப்போது புக்கு பேப்பரை செராக்ஸ் எடுத்து இல்லை லைசன்ஸ் செராக்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஃபோட்டோவில் பகுதி தலை இல்லை. அவன் கேட்டான், உனக்கு ஃபோட்டோவில் பகுதி தலை இல்லை, நீ ஃபைன் கட்டணும். அன்றைக்கு புரிஞ்சு கொண்டேன், எங்கே போலீஸ் செலுத்தாலும் சார் 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 2 முறை விழிச்சா. ஒரு முறை கருங்கலை அவன் சோத்திரம் இல்லையா கூப்பிடான். காலையில் வரும்போது திரைஃபுல்ல வந்தோம், செலுத்து சோத்திரம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு எல்லாருக்கும் ஃபைன் போடுறாங்க 500-700. நானும் பயந்துகிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் தாண்டி என்ன வேலை பாஸ்ட், நீங்கள் இப்படி செய்யலாமா, கூடாது, எங்கே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் விட்டுட்டு எல்லாருக்கும் ஃபைன் போடுறான், இனி இப்படி தவறு செய்யாதீங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க என்ன அப்படின்னு விட்டுட்டார். கைவித்தல இல்லையா. பலமுறை ஃபைனும் கட்டி இருக்கு, பலமுறை தப்பி இருக்கு. ஒரு வண்டியில் வாகனத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனோட உடன்படிக்கையை முறித்து நீங்களும் தானே வாழ முடியாது. அதான் சொல்ல, யாரோட்டு சண்டை போடுங்க, தெய்வத்திடம் பண்ணி சண்டை போடாதீங்க. அதான் யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு சொன்னாங்க, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அவரால் உனக்கு நன்மை வரும். தேவனிடத்துல மட்டும் சண்டை போடாதீங்க. ஒரு முறை ஒரு வாகனத்தில் நிறைய லோடு ஏற்றி கொண்டு வர்றாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு வெயிட் எடை போட்டியா, வெயிட்டை காட்டினாங்க அப்படின்னு என்ன போல பந்தாவை பேசி, வெயிட்டு சரிதான், ஹைட்டு கூடுதல். வெயிட்டு சரிதான், இந்த வண்டியில் ஹைட்டாக வச்சிருக்கிற இபி லைன் போகுது, தீ பிடிச்சா என்ன செய்வ, ஃபைன் போடு. அப்போ என்ன புரிஞ்சு, வெயிட்டு சரிதான், ஆனால் ஹைட்டில் யார் பிடிச்சிருவா, போலீஸ் பிடிச்சிடும். அப்போ தேவனிடத்தில் அதான் யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். நீங்கள் இயேசுடத்தில் வந்த உடனே என்ன சொல்லணும்னா, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு மேலே வெளிப்படுத்தும். தேவாலயத்துக்கு ஜெபிக்க 2 பேர் போனாங்க. ஒருவன் பரிசியன், இன்னொருவன் பரிசின் ஆலயத்துக்குள்ள போயாச்சு. தேவனே பரிகாரர், பரியாசக்காரர், விபச்சாரக்காரர், இன்னும் இருக்கிறான ஒருத்தன் ஆயக்காரன். அவனை போல நான் கிடையாது, வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசோபாகம் கொடுக்கிறேன் என்று தன் ஜோமன். இன்னொருத்தன், ஆண்டவரே வானத்திற்கும் கண்களை நம்ம சொல்லும். பார்த்தீங்கன்னா சிலர் குற்றம் செய்தா நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. நிமிர்ந்து பாரு. குற்றம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய முகம் என்ன செய்யும், தலை கவிழும். அவன் வானத்திற்கு கண்களை ஏறெடுக்க துணியாம தூரத்தில் நின்று தன் மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாக எனக்கு மேல கிருபையாயிரும். நான் ஒரு ஊழியக்காரா இருந்தாலும் அவிடத்து இரக்கத்திற்கு போகும்போது இரக்கத்துக்காக ஜெபிக்கணும். நான் ஊழியம் செய்கிறேன் அப்படி சொன்னா ஏதாவது விதத்தில் கண்டுபிடிப்பார். இரக்கத்திற்காக கெஞ்சினா எனக்கு ஆசீர்வாதம். சரி தேவனுடைய பிள்ளைகளே, சரி 2வது 3வது என்ன பண்ணினான், இந்த உடன்படிக்கை ஆகாஸ் செய்யல, இவன் எசேக்கியா செய்தான். தேவன் ஆதியாகமம் 6:18 நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கை நோவா குடும்பத்தை பாதுகாத்தது. நான் சொல்றேன், எந்த நபர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்றாங்களோ, இல்லை தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாப்பார். நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினவர் நோவா குடும்பத்தை பாதுகாக்க பேழையை கட்ட சொன்னார். 9:11 திரும்ப உடன்படிக்கை பண்ணி, இனி உலகத்தை தண்ணீர்னால அழிக்க மாட்டேன், அதற்காக என் வில்லை, மழை பெய்யும்போது ரெயின்போ பார்த்தவங்க கைவித்துங்க, அப்படி நம்ம தண்ணி அப்படியே பிசறி விடும்போதும்
வரும். அது இல்லை, ரெயின்போனா மழை பெய்யும் போது வர்றது. ரெயின்னா என்ன? மழை, அப்படி தானே? ரெயின்போ. மழை பெய்யும் போது 7 விதமான ஒரு வானவில் சில பார்த்துருக்கிறேன், அப்படி தானே? யார் வச்சது? நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, ஒருவேளை வானிலை ஆராய்ச்சி தமிழகம் இடியுடன் கூடிய மின்னல் பெய்யும், 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வந்து காங்கிரீட் பில்டிங் கொண்டு போகும் அப்படின்னு வானிலை சொன்னாலும் அவர் இந்த வானவில்லை பார்த்துட்டானா மழை நிற்கும். ஒரு லட்சம் பாப்பா, அப்படிதான் மஸ்கட்டில் நின்று இருக்கு, அப்படிதான் நமக்கு நின்று இருக்கு. அந்த வானவில்லை மட்டும் பார்க்கலன்னா ஆமென். ஒரு நாள் இரவினிலே வெள்ளம் வந்தது, உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது, சகல ஜீவராசிகளும் மாண்டு போனது, நோவாவின் வம்சம் மட்டும் காக்கப்பட்டது. நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனரா, மக்கள் கிண்டல் செய்தனரா. ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். நோவா பேழைய பார்த்து இதுக்கு இப்போ இது வீண் செலவு, இவ்வளோ செலவு பண்ணி சர்ச்சு கட்டணுமா, இவ்வளோ செலவு பண்ணி பேழை கட்ட வேண்டுமா என்று சொன்னவர்கள் எல்லாரும் தண்ணீர் வந்தபோது நோவானாச்சி கதவை திறங்க. கையவே துறலையா. ஆலயங்கள் அதிலும் ஆவிக்குரிய ஆலயங்கள் ஒரு தேவ தரிசனம் இல்லாமல் கட்ட முடியாது, அது கட்டப்படுவது இல்லை. ஆவிக்குரிய சர்ச்சை எங்கெல்லாம் கட்டுறாரோ அந்த கிராமத்திற்கு ஆசீர்வாதமாய் அந்த பட்டணத்து மக்களை இழுத்து கொள்ளும்படியாக தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சரி, உடன்படிக்கை பண்ணினார், அவன் வானவில்லை பார்க்கிறார். இது எசேக்கியா 3வது செய்தது. ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை முறிந்திருந்தது, அதை திரும்ப சரி பண்ணினார். உடன்படிக்கை பண்ணினால் தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, இன்னும் சில வசனம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. இன்னொருவர் யாத்திராகம் 2:24 எடுத்து வச்சிருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி. சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உடன்படிக்கை பண்ணிட்டார்னா கிடைக்காத அற்புதம் கிடைக்கும். அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை சொல்லுங்கம்மா? வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் மாம்சம் செத்து போனது, சாராளின் கர்ப்பமும் செத்து போனது. ஆனா உடன்படிக்கை பண்ணின போது இவைகளுக்கு ஜீவன் வந்தது. நம்பர் மட்டும் வரல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உங்களோட உடன்படிக்கை பண்ணினா நீங்க நடக்காது, நிறைவேறாது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன காரியத்தில் அற்புதத்தை உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கையை முறிச்சு போட்டிருந்தா இன்றைக்கு எசேக்கியாவை போல மனதில் நிர்ணயம் பண்ணுங்க, கர்த்தர் இழந்தவைகள் உங்களுக்கு தருவார். சேர்ல இருக்கிறவங்கள சொன்னீங்களா? பிரதர் சொல்லலையா? உடன்படிக்கை சரியா இருக்கா? அதான் முறிஞ்சிருக்கா? ஆமென். உடன்படிக்கை பண்ணினால் முறிந்து. யாத்திராம் 2:24 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துற ஒன்று, யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்களோ அவங்க ஜெபத்தை மட்டுமல்ல பெருமூச்சையே கர்த்தரை கேட்பாராம். உங்க பிள்ளைகள் சில அடி கொடுத்து அப்படி பிள்ளைய சொல்லும், ஏன் விட்டு கரையை சொல்லு, அப்படி சொல்லி தான் அறிவோம். இத்தனை புரிஞ்சுது. நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை வளர்த்தவங்க தானே. உங்கள் என் பிள்ளைகள் அடி கொடுக்கும்போது பெருமிச்சு விட்டுருக்கு, ஏங்கி இருக்கு அப்படின்னு உள்ள பெற்றோர் மன கை வைத்துங்க பார்ப்போம். அடிச்சாமல வளர்த்திய பிள்ளைகளை? ஆமாம், பிரதர்ஸ் அடிச்சது இல்லையா? ஆமாம். உங்கள் பிள்ளைகள் நல்லா அடி கொடுக்கும்போது, கோபத்தில் அடி கொடுக்கும்போது அது விங்கி ஏங்கி கரையும். சரி, எறும்பு கடிச்சா கரையும், ஏதாவது பொருள் எடுத்தால் கரையும். நமக்கு புரியாது, அது பெருமிச்சு விட்டே இருக்கும். நம்ம கேட்போம், சொல்லாட்டு கோபம் வர அடி கொடுப்போம். திரும்ப எதுக்கு சும்மா கரைய அடி சும்மா பின்னிடுவோம்.
ஆனா வேதம் சொல்லுகிறது, யாரோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ அவங்க பெருமூச்சை கூட கர்த்தர் புரிந்து கொள்வார். நம்பரை மட்டும் வரல சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஆனா பெருமூச்சு விடுறீங்க. இயேசுவே என் காரியம் இப்படி இருக்கிறது, பெருமூச்சு விடுறீங்க பார்த்தீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பெருமூச்சு விட்டுருக்கிறீங்களா? இதான் பெருமூச்சு. அல்லேலூயா. இதுக்கே பவர் உண்டு. இதே கர்த்தர் புரிந்து கொள்வார். வாயிலிருந்து வார்த்தைகள் வர வேண்டாம். உடன்படிக்கை பண்ணுற பிள்ளைடைய பெருமூச்சை கூட்டு கேட்டு அறிகிற தெய்வம். எத்தனை இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துறீங்க? எத்தனை முறை ஜெபிக்கல தெரியுமா? பிரச்சனை மிகுதியினால எத்தனை முறை ஜெபிக்கல தெரியுமா? ஆனால் பெருமூச்சு விட்டுருக்கிறோம். அந்த பெருமூச்சை கேட்டு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறான். 2 சாமுவேல் 22:3 2 சாமுவேல் 22:3 தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை, நான் வாசிக்கிறேன். நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. தாவீது என்ன சொல்றாரு? என்னோடு நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. கையை வைத்துறல். இல்லையா? புரிஞ்ச மட்டும் இல்லை சொல்லுங்க பாப்பா. சில உடன்படிக்கை முறியும், திரும்ப உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆனால் தாவி சொல்றாரு, என்னோடு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இதை விரும்புறீங்க அப்படின்னா பரலோகம் போய் சேர்றது வரைக்கும் அந்த உடன்படிக்கை முடியாது இருக்கும். உங்கள் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் பலன் தருவார். ஆமென். நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். வாசிப்போம். ஆதலால், வாசிங்க சேர்ந்து, ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. நீங்க ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தா, இல்லை அவரோடு நீங்க உடன்படிக்கை பண்ணியிருந்தா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். எத்தனை நம்புறீங்க? நம்பரை மட்டும் அல்ல சொல்லுங்க பார்ப்போம். தேவனோடு நீங்க உடன்படிக்கை பண்ணியிருந்தா உங்க விருப்பத்தை நிச்சயமா. ஆமென். கர்த்தர், ஆமென், 89:3 யாரோடு உடன்படிக்கை பண்ணுவார்? நான் தெரிந்து கொண்டவனோடு என்னுடைய உடன்படிக்கை பண்ணுவேன். ஏசப்பா வந்து கவனிங்க, நம்முடைய பிரதமர் ஐயா போற இடத்துல எல்லாம் அடுத்த நாட்டோடு உடன்படிக்கை பண்ணுவார். எங்க நாட்டுக்கு தொழில் தொடங்க வாங்க, உங்க நாட்டில் தொழில் தொடங்குறோம். எல்லா நாட்டில் சொல்லுவாரா? அதுக்கு முக்கியமான நாட்டு. அதுபோல எல்லாரோட உடன்படிக்கை பண்ண மாட்டாராம். தேவன் யாரை தெரிந்திருக்கிறாரோ அவர்களோட உடன்படிக்கை பண்ணுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? சரி, உடன்படிக்கை பண்ண வச்சிருக்கிற ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுரு 3:21 எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிங்க. 1 பேதுரு 3:21 புதிய பாட்டில் எப்படி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? 1 பேதுரு 3:21 வாசிங்க. மைக்கில் வாசிங்க. சேர்ந்து வாசிங்க. மைக்கில் வாசிங்க. இராமல் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. இப்ப உடன்படிக்கை என்ன வழி? யாரெல்லாம் மனம் திரும்பி தேவனோடு ஞானசம் எடுத்திருக்கிறாங்களோ அது ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. மூழ்கி ஞானசம் எடுத்த எல்லாரும் ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமா சொல்லுங்கம்மா. இதில் தீமை வராது. நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நல் மனசாட்சி உடன்படிக்கை. அவன் ஞானசான் எடுத்திருக்கிறேன். அவங்கெல்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். உங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்களும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. இந்த உடன்படிக்கையை முறிச்சு போடாதீங்க. இந்த உடன்படிக்கை காத்தா உங்க பெருமூச்சு கூட கர்த்தர் கேட்பார். ஆமென். எசேக்கியாவின் வாஞ்சி சொல்லுங்க. முதல் ஆலய கதவுகளை, 2வது பரிசுத்தத்தை விரும்பினான், 3வது முறித்து போடப்பட்ட உடன்படிக்கை சரி பண்ணினான். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கனப்பட. எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி. எல்லாரும் எழுப்பி நிற்போம். நம்ம அப்படி ஜெபிக்க போகிறோம். எசேக்கியாவை போல நாமும் ஆலயத்தை முக்கியப்படுத்துவோம், பரிசுத்தத்தை விரும்புவோம். ஆமேன்.
உடன்படிக்கை முறிந்த உடன்படிக்கை சரி பண்ணிக்கொள்வோம். இதுவரைக்கும் மூழ்கி ஞானசானம் எடுக்காத பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு சீக்கிரமாக ஞானசானம் எடுங்க. ஆமென். அது ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. அண்ட் இயேசுவே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. கைகொடி பாடுவோம். என்னை பலவான மாற்றுதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆமென் ஆண்டவரே. என்ன ஆனந்தம் பரலோகம் கொண்டு செல்லுதே, பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக என்னை பலவானாய் வானத்திலே என்னை பலவானாய் வானத்திலே